ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவா அவர்களிடம் மடத்திற்கு வந்த ஒரு பக்தர் பெரியவாவிடம் கூறியது என்னவென்றால், எனக்கு கடன் தொல்லையாகட்டும் பண தொல்லையாகட்டும் அனைத்துமே எனக்கு நிறையாவே இருந்து கொண்டேதான் வருகிறது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒன்று வீட்டில் உள்ள சாமான்கள் பொருட்கள் வாங்குவதற்கு பணம் போய் விடுகிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் கடன் தொல்லை வந்து விடுகிறது. என்னால் சேர்த்து வைக்கவே முடியவில்லை. எதுக்குடா வேலைக்கு போறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சாமி, எனக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பெரியவாவிடம் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் காண்போம். அதற்கு முன்பாக பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து அப்டேட்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரியவா அந்த பக்தருக்கு என்ன ஒரு எளிய பரிகாரத்தை கூறினார் என்பதை பற்றி காண்போம். அதாவது, நான் உனக்கு என்ன பரிகாரத்தை கூறினாலும் அதற்கு முன்பாக நீ மன உளைச்சலையும் உனது மன தைரியத்தையும் நீ விட்டுவிடக் கூடாது. உனது கடின உழைப்பை நீ போட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பானது வந்துவிடும். உனது வாழ்க்கையும் ஒரு நாள் உயரத்துக்கு செல்லும். உனக்கு தற்பொழுது இருக்கின்ற காலமானது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பண பிரச்சனையாகட்டும் அனைத்து பிரச்சனைகளிலும் உனக்கும் ஒரு காலம் வரும். அப்பொழுது நீ அனைவருமே பார்க்கிற அளவுக்கு நிமிர்ந்து நிற்பாய் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் உனக்காண்டி ஒரு எளிய பரிகாரத்தை சொல்றேன், அதை நீ செய்து வா என்று அவர் கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், அதாவது 6 ஜாதிக்காயை எடுத்துக்கொள். 6 ஜாதிக்காயை எடுத்துக்கொண்டு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள். அந்த மஞ்சள் நிற துணியை, புது துணியை வாங்கி கொண்டு அதை முந்தைய ஒரு நாளிலே அதை நன்றாக கழுவி துவைத்து போட்டுவிட்டு அது காய்ந்த பின்பு 6 ஜாதிக்காயை எடுத்து அதில் வைத்து அதனுடன் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி பொடி போல் ஆக்கி கொள்ளு. அடுத்ததாக 2 அல்லது 3 வசம்பை வைத்து அதனுடன் அச்சு வெல்லம் அல்லது கற்கண்டு இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை வைத்து அதை மூட்டை போல் கட்டி உனது பூஜை அறையில் வைத்து விடு. 1 மண்டலம் வரை அதை உனது பூஜை அறையில் வைத்து நீ எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இதற்கும் சேர்த்து பூஜை செய்ய 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையை நீ மறக்காமல் செய்து வா. என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி, இந்த பூஜையை நீ செய்வதை கைவிடாது. ஏதோ துஷ்டியல் போன்ற அசம்பாவித செயல்கள் நடந்தால் மட்டும் இதை விட்டுட்டு மறுபடியும் தொடங்கு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த 6 ஜாதிக்காயுடன் இந்த சேர்க்க சொன்னேன் அளவோ, மூட்டை போல் கட்ட சொன்னேன் அளவோ, அது 48 நாட்கள் இவ்வாறு வைத்து விட்டு நீ குலதெய்வம் கோயிலுக்கு 48 நாட்கள் கழித்து நீ செல்ல வேண்டும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திடம் பாதங்கள் இருக்கும் அல்லவா, அந்த பாதங்களுக்கு அடியில் இந்த மூட்டையை நீ பாதங்களுக்கு அடியில் சாமியிடம் கொடுத்து வைக்க சொல்லி அதை அவர் பூஜை செய்து அதற்கு பிறகாக நீ அதை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரில் இதை நீ கரைத்து விட வேண்டுமாம். இவ்வாறு செய்வதால் நீ கோடீஸ்வரர் ஆகவும் உனது வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், வசம்புக்கும் பச்சை கருப்பிற்கும் பணத்தை ஈர்க்கின்ற பண்பானது அதிகமாகவே இருக்கிறது. அதனுடன் நீங்கள் இனிப்பான அந்த கற்கண்டையும் சேர்ப்பதால் உங்களது குலதெய்வமானது மிகவும் மகிழ்ச்சியாகவும் 48 நாட்கள் உங்களது வீட்டில் பூஜை செய்து அதற்கப்புறமாக குலதெய்வம் கோயிலுக்கு வேற கொண்டு போகிறீர்கள் அல்லவா, இதனால் மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். கைமேல் பலன் சேரும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த செய்தியை செய்து வாருங்கள். நீங்கள் மட்டும் செய்யாமல் அக்கம் பக்கத்தினருக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவா அவர்களிடம் மடத்திற்கு வந்த ஒரு பக்தர் பெரியவாவிடம் கூறியது என்னவென்றால், எனக்கு கடன் தொல்லையாகட்டும் பண தொல்லையாகட்டும் அனைத்துமே எனக்கு நிறையாவே இருந்து கொண்டேதான் வருகிறது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒன்று வீட்டில் உள்ள சாமான்கள் பொருட்கள் வாங்குவதற்கு பணம் போய் விடுகிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் கடன் தொல்லை வந்து விடுகிறது. என்னால் சேர்த்து வைக்கவே முடியவில்லை. எதுக்குடா வேலைக்கு போறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சாமி, எனக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பெரியவாவிடம் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறார். அதற்கு பெரியவா என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் காண்போம். அதற்கு முன்பாக பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து அப்டேட்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.
அதாவது பெரியவா அந்த பக்தருக்கு என்ன ஒரு எளிய பரிகாரத்தை கூறினார் என்பதை பற்றி காண்போம். அதாவது நான் உனக்கு என்ன பரிகாரத்தை கூறினாலும் அதற்கு முன்பாக நீ மன உளைச்சலையும் உனது மன தைரியத்தையும் நீ விட்டுவிடக் கூடாது. உனது கடின உழைப்பை நீ போட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பானது வந்துவிடும். உனது வாழ்க்கையும் ஒரு நாள் உயரத்துக்கு செல்லும். உனக்கு தற்பொழுது இருக்கின்ற காலமானது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பண பிரச்சனையாகட்டும், அனைத்து பிரச்சனைகளிலும் உனக்கும் ஒரு காலம் வரும். அப்பொழுது நீ அனைவருமே பார்க்கிற அளவுக்கு நிமிர்ந்து நிற்பாய் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் உனக்காண்டி ஒரு எளிய பரிகாரத்தை சொல்றேன், அதை நீ செய்து வா என்று அவர் கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், அதாவது 6 ஜாதிக்காயை எடுத்துக்கொள். 6 ஜாதிக்காயை எடுத்துக்கொண்டு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள். அந்த மஞ்சள் நிற துணியை, புது துணியை வாங்கி கொண்டு அதை முந்தைய ஒரு நாளிலே அதை நன்றாக கழுவி துவைத்து போட்டுவிட்டு அது காய்ந்த பின்பு 6 ஜாதிக்காயை எடுத்து அதில் வைத்து அதனுடன் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி பொடி போல் ஆக்கி கொள்ளு. அடுத்ததாக 2 அல்லது 3 வசம்பை வைத்து அதனுடன் அச்சு வெல்லம் அல்லது கற்கண்டு இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை வைத்து அதை மூட்டை போல் கட்டி உனது பூஜை அறையில் வைத்து விடு. 1 மண்டலம் வரை அதை உனது பூஜை அறையில் வைத்து நீ எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இதற்கும் சேர்த்து பூஜை செய்ய. 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையை நீ மறக்காமல் செய்து வா. என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி, இந்த பூஜையை நீ செய்வதை கைவிடாது. ஏதோ துஷ்டியல் போன்ற அசம்பாவித செயல்கள் நடந்தால் மட்டும் இதை விட்டுட்டு மறுபடியும் தொடங்கு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த 6 ஜாதிக்காயுடன் இந்த சேர்க்க சொன்னேன் அளவோ, மூட்டை போல் கட்ட சொன்னேன் அளவோ, அது 48 நாட்கள் இவ்வாறு வைத்து விட்டு நீ குலதெய்வம் கோயிலுக்கு 48 நாட்கள் கழித்து நீ செல்ல வேண்டும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திடம் பாதங்கள் இருக்கும் அல்லவா, அந்த பாதங்களுக்கு அடியில் இந்த மூட்டையை நீ பாதங்களுக்கு அடியில் சாமியிடம் கொடுத்து வைக்க சொல்லி அதை அவர் பூஜை செய்து அதற்கு பிறகாக நீ அதை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரில் இதை நீ கரைத்து விட வேண்டுமாம். இவ்வாறு செய்வதால் நீ கோடீஸ்வரர் ஆகவும் உனது வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், வசம்புக்கும் பச்சை கருப்பிற்கும் பணத்தை ஈர்க்கின்ற பண்பானது அதிகமாகவே இருக்கிறது. அதனுடன் நீங்கள் இனிப்பான அந்த கற்கண்டையும் சேர்ப்பதால் உங்களது குலதெய்வமானது மிகவும் மகிழ்ச்சியாகவும் 48 நாட்கள் உங்களது வீட்டில் பூஜை செய்து அதற்கப்புறமாக குலதெய்வம் கோயிலுக்கு வேற கொண்டு போகிறீர்கள் அல்லவா, இதனால் மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். கைமேல் பலன் சேரும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த செய்தியை செய்து வாருங்கள். நீங்கள் மட்டும் செய்யாமல் அக்கம் பக்கத்தினருக்கும், கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர்